என் அன்பு குழந்தையே, இப்போது உன்னுடைய மனதில் ஓடுவது, பெருமாளே தினம் தினம் நல்ல வார்த்தைகளையே கூறுகிறீர்கள், தினம் தினம் நம்பிக்கை தரும் வார்த்தைகளையே என்னுடைய செவிகளில் சேர்க்கிறீர்கள், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நிகழவில்லையே என்று தானே யோசிக்கின்றாய். குழந்தையே, எப்போதும் வசைபாடிய வார்த்தைகளையும் இழிய சொற்களையும் பொறாமை கொண்டு உன் மீது வீசிய வார்த்தைகளையுமே உன்னுடைய செவிகள் கேட்டுக்கொண்டிருந்த போது, இப்போது தினம்தோறும் நேர்மறையான வார்த்தைகளும் நல்ல நம்பிக்கை தரும் சொற்களும் உன்னுடைய செவிகளில் வந்து விழுவதே உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தானே. உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நேரம் கைகூடும் போதுதான் நல்லவை அனைத்தும் நம்மை வந்து சேரும். அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நேரம் வந்தபோது நீ என்னுடைய வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தாய். எனவே தான் கூறுகின்றேன், இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் நிச்சயம் நிகழத் துவங்கும். என் தங்கமே, அனுதினமும் இந்த அப்பாவை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் வணங்கி வந்தாயல்லவா? அதனால் தான் உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க நானே ஓடோடி வந்து விட்டேன். நீ மிகவும் நன்றாக வாழ்வாய். இனிமேல் எல்லாமும் நல்லதாகவே நடக்கும். உன்னை ஆட்டி படைத்த மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று தீரும் நேரமும் இதுதான். இப்படியே என்னுடைய வாழ்க்கை சென்று விடுமோ என்று மனசஞ்சலம் கொள்ளாதே. எதையும் மாற்றுவதற்கு ஒரு நொடி போதும் எனக்கு என்பதை நினைவில் கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும் வேதனையான சூழ்நிலைகள் விரைவில் முடிய போகின்றது. இப்போது இருக்கும் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நீ விரைவில் முழுமையாக விடுதலை அடைய உள்ளாய். சோர்ந்து போன உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய அற்புதம் நிகழத்தான் போகின்றது. ஆம் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் திடீரென ஒரு திருப்பம் ஏற்படும். என்னுடைய அற்புதங்கள் நிகழத் துவங்கிவிட்டன. இதை நீ கேட்கும் பொழுதே உன்னுடைய வாழ்விற்கான நல்ல வழிகள் பிறக்க ஆரம்பித்துவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் வெகு தொலைவில் இல்லை கண்மணியே. எல்லாம் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் தான் உள்ளது. கலங்காதே. என்னை நம்பியவர்கள் யாரும் கெட்டதில்லை. உனது இந்த நிலைமை கூடிய விரைவில் நீ நினைத்ததை போல் மாறப்போகின்றது. உன்னுடைய மனதிலும் இல்லத்திலும் இருள் நீங்கி வெளிச்சம் வரப்போகின்றது. நீ எதிர்பார்த்த வாழ்க்கையும் சந்தோஷமும் உன்னை தேடி நிச்சயம் வந்து சேரும். என் மீது நம்பிக்கை வைத்த எவரையும் நான் கைவிட்டதில்லை. இன்னும் நடக்கவில்லையே என்று சோர்ந்து போகாதே. கடைசி நொடியிலும் அற்புதம் செய்யும் வல்லமை எனக்கு உண்டு. இப்பொழுதும் கூறுகின்றேன், உன்னுடைய வாழ்க்கையில் திடீர் அற்புதம் நடக்கும். அதை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் திடீர் திருப்பமும் வரும். உன்னுடைய மனம் விரும்பிய நிகழ்வுகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது என்பதை அப்போது நீ உணர்வாய். நம்பிக்கையோடு இரு குழந்தையே. பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம். அதை நீ ஒருபோதும் தொலைத்து விடாதே. எப்போது எந்த பிரச்சனையை நீ சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொள். அப்போது அதுவே உன்னை காப்பாற்றும் குழந்தையே. ஆனால் எது நடந்தாலும் எது நடந்திருந்தாலும் அதை நீ உணரும் தருவாயில் நான் அனைத்தையும் மதித்து உன்னை ஆசீர்வதிப்பேன். சகிப்பு தன்மை இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் கவலைக்கிடமாக மாறிவிடும் குழந்தையே. இதை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. நீ சிறந்த நற்குணங்களோடு இருந்தாலும் மிகப்பெரிய சங்கடங்களில் இருந்தாலும் உனக்கு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு மன தூய்மையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லை என்றால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது, சாதிக்கவும் முடியாது. மிகவும் முக்கியமானது சகிப்புத்தன்மை. இது மட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாவிடில் உன்னுடைய வாழ்க்கையே பறிபோய்விடும் குழந்தையே. நான் பக்கபலமாக இருந்தாலும் அனைத்தும் எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் நானே சர்வாதிகாரி என்றாலும் உன்னிடம் நிலையான பக்தி இருந்தால் மட்டுமே நான் உன்னை அனைத்திலிருந்தும் பாதுகாக்க முடியும். நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் உன்னுடைய தைரியத்தையும் தான் உன்னிடமிருந்து நான் எதிர்பார்க்கின்றேன். உனது வருகைக்காக நான் காத்துக் கொண்டு இருக்கின்றேன் குழந்தையே. நான் உன்னுடைய மனநிலையை புரிந்து கொண்டு உனக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றேன். எனது அழைப்பை ஏற்றுக்கொண்டு எனக்கு பிடித்ததை எடுத்துக்கொண்டு விரைந்து வா. நான் உனக்காக என்னுடைய விழி திறந்து
காத்து கொண்டிருக்கிறேன். எனது அனுமதியின்றி எதுவும் நடக்காது. எவரையும் நெருங்க கூட விடமாட்டேன். உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும். தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. அனைத்தும் விரைவில் மாறப்போகின்றது. அப்பா, நான் இருக்கின்றேன் உனக்காக. இன்றும் நிழலாக உன்னை நான் தொடர்ந்து வருவேன். நீ செல்லும் இடமெல்லாம் உன்னுடைய அப்பா நான் இருப்பேன். நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, நீ அனுபவிக்கும் இந்த பிரச்சனைக்கு நீயேதான் காரணம். அதனால் இந்த பிரச்சனைக்கு நீயேதான் பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும். அதனால் எழுந்திரு, விழித்திரு. உன் விதிக்கு நீயேதான் காரணம் என்பதை தெரிந்து கொள். உன் எதிர்காலத்தை நீயே உருவாக்கு. இன்று எதுவெல்லாம் வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கின்றாயோ, ஒரு நாள் அவை அனைத்தையும் வேண்டாம் என்று சொல்ல வைக்கும் இந்த வாழ்க்கை. எப்பொழுதும் பின்னோக்கி பார்க்காமல் எப்பொழுதும் முன்னோக்கி நீ எதை செய்ய விரும்புகிறாயோ அதையே பார். நீ முன்னேறுவது உறுதி. என் குழந்தையே, உன் அமைதியில் எத்தனை மனக்குமுறல்கள் இருக்கின்றது என்பது எனக்கு தெரியும். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடியாடி சம்பாதித்து ஆடம்பரமாக வாழ்வது இல்லை. இருப்பதை வைத்து நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வதுதான் நிம்மதியான வாழ்க்கை. யார் மீதும் அதிக அன்பு வைக்காதே, பின் அதுவே உன்னை வீழ்த்திவிடும். அதற்காக அன்பில்லாத மனிதனாக வாழ்ந்து விடாதே. வாழ்க்கை நரகமாகிவிடும். உரிய இடத்தில் அன்பு கொள். வாழ்க்கை செழிக்கும். இல்லையேல் எதிலும் நீ நினைத்ததை செய். அதற்காக நீ நினைப்பது அனைத்தும் சரி என்று எண்ணிவிடாதே. உன் மனதில் எழும் எண்ணங்களை ஊர்ந்து கவனி. அதன் ஆழத்தை உணர்ந்து பார். தவறு என்று நினைத்தால் அதை அங்கேயே திருத்து. உனக்கான மாற்றம் உனக்குள்ளேயே நிகழும். குழந்தையே, ஒருவரை நீ சூழ்ச்சியில் வீழ்த்தினாய் என்றால் நினைவில் வைத்துக்கொள், நீயும் சூழ்ச்சியால் வீழ்த்தப்படுவாய். எதுவாயினும் அலட்சியம் காட்டாதே. நாளை அதுவே மிகப்பெரிய துயரமாக மாற வாய்ப்பிருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, கடந்த காலத்தை உன்னால் மாற்றவோ அழிக்கவோ திருத்தவோ முடியாது என்பதை நன்றாக புரிந்து கொள். நடந்தவை அனைத்தையும் ஏற்கத்தான் வேண்டும். ஆனால் உன்னுடைய எதிர்காலத்தை உன்னால் மாற்ற முடியும். நான் தனியாக போராடி கொண்டிருக்கின்றேன், வெற்றி கிடைக்குமோ கிடைக்காதோ என்றெல்லாம் நினைக்காதே. நீ தனியாக போராடுவதே வெற்றிதான். நன்மையோ தீமையோ பிறரால் வருவது கிடையாது. அவரவர் செய்யும் பாவ புண்ணியங்களில்தான் நன்மை வருகின்றது. அதாவது இன்று நீ செய்யும் செயல்தான் நாளை உனக்கு வரவிருக்கும் நல்வினை தீவினை. எவர் என்ன கூறினாலும் சரி, எந்த நிலை வந்தாலும் சரி, தன்னிலை மாறாமல் இருப்பாயின் அதுவே உயர்நிலை அடையும் மார்க்கமாகும். நம்பிக்கையோடு இரு. இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாகவே